வணக்கம் நண்பர்களே. இப்போது இந்த தங்கம் விலை உயர்வு, பங்குச்சந்தை உயர்வு இதெல்லாம் பற்றி அப்பப்போ நம்ம செய்திகள் பார்த்துருப்போம். தங்கம் விலை இன்று புதிய உச்சத்தை எட்டியது. பங்குச்சந்தையில் இன்றைக்கு பங்குகளின் விலை புதிய உச்சத்தை எட்டியது அப்படின்னு இந்த புதிய உச்சம் அப்படிங்கிற இதை சொல்லாடலை நிறைய செய்திகளில் பார்த்துருப்போம். அதே மாதிரி இப்போ அண்மை காலமாக வெயிலுடைய அளவை சொல்லும்போது அதை புதிய உச்சம் அப்படின்னு அதையும் சொல்லியிருப்போம். செய்திகளில் பார்த்துருக்கோம். மின் நுகர்வு, அதனால் ஏற்படக்கூடிய வெயில் அதிகரிக்கிறதுனால மின் நுகர்வு கன்சம்ஷன் அதனுடைய அளவு புதிய உச்சத்தை எட்டி உள்ளது அப்படிங்கிற செய்தியவும் நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம். அதே மாதிரி இப்போ இந்த புதிய உச்சம் பல்வேறு துறைகளில் புதிய உச்சத்தை நாம் எட்டுகிற செய்திகளை பார்த்தது போல் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் அவர்களது ஆணவ பேச்சு, அதிகார பேச்சு, அந்த பேச்சுகளில் ஒவ்வொரு நாளும் புதிய உச்சத்தை எட்டி வருகிறார்கள் அந்த கட்சியினுடைய தலைவர்கள். நேற்று அந்த கட்சியினுடைய முக்கியமான தலைவரும் உள்துறை அமைச்சருமான அமித்ஷா அவர்கள் பாட்னா, பீகார் மாநிலத்தில் பாட்னாவில் ஒரு பிரச்சாரத்தில் பேசியிருக்காரு. மாட்டு கறி, நாங்கள் 3வது முறையாக பாரதிய ஜனதா அல்லது என்டிஏ பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மாட்டுக்கறியை தடை செய்வோம். அதுபோல் பசுக்களை கடத்துபவர்களை, மாடுகளை கடத்துபவர்களை தலைகளாக கட்டி தொங்க விடுவோம். யார் இது? யாரோ நம்ம உள்ளூரில் இருக்கிற ஒரு நாட்டாமை பேசலை. ஒரு நாட்டின் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவின் உள்துறை அமைச்சர் பரப்புரையில் பேசுகிறார். பிரச்சாரத்தில் அவருடைய மொழி இப்படி இருக்கிறது. அதனால் அவங்களுடைய அந்த தரக்குறைவு அப்படிங்கிறது, நாளாந்தரமான மிக மோசமான பேச்சு அப்படிங்கிறது, அந்த தரக்குறைவான பேச்சில் அமித்ஷா அவர்கள் ஒரு புதிய உச்சத்தை நேற்று எட்டியிருக்கிறார். இப்போ இது புதிய உச்சத்தை ஒவ்வொரு நாள் அவங்க எட்டுறது ஒரு பக்கம் இருந்தாலும், அதன் மூலமாக அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், தாங்கள் யார் என்பதை அவர்கள் அந்த பேச்சுகளின் மூலமாக, அந்த கருத்துக்களின் மூலமாக வெளிப்படுத்தி விடுகிறார்கள். நாங்கள் அப்படிலாம் சொல்லலை, நாங்கள் இஸ்லாமியர்களை வெறுக்கலை, நாங்கள் யாரையும் வெறுக்கலை, எங்களுக்கு எல்லோரும் ஒன்று தான், நாங்கள் கருணையை வடிவானவர்கள் அப்படின்னு யாராவது தொலைக்காட்சியில் பேட்டி கேட்டால் அதை அப்படி சொல்கிறது. பிரச்சாரத்துக்கு போகிற இடத்துல மக்களை இந்த மாதிரி ஒரு தரப்பு மக்களின் மீது இன்னொரு தரப்புக்கு கோபமும் ஆத்திரமும் வரக்கூடிய ஒரு வெறியூட்டக்கூடிய ஒரு பேச்சுகளை இவர்கள் தொடர்ந்து பேசி வருகிறார்கள். அதாவது இப்போ உணவு அப்படிங்கிறது உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களுக்கும், ஒவ்வொரு சமூகத்திற்கும், ஒரு வீட்டில் ஒரே மாதிரி உணவு உண்பவர் இருக்கிறாங்களா? எல்லாருக்கும் தெரியும். ஒரு வீட்டில் ஒருத்தர் சைவமாக இருப்பார். இப்போ எங்கள் வீட்டிலேயே எங்கள் அண்ணன் தீவிர பிறவி செய்வோம். நான் அசைவம் சாப்பிட்றேன். ஆடு, கோழி, மீன் இது மாதிரி இறைச்சிகள் எங்கள் பகுதியில் உள்ள பழக்கப்படி நான் சாப்பிட்றேன். ஆனால் இது ஒரே வீட்டில் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள். அதே மாதிரி எங்கள் குடும்பத்தில் இன்னும் எங்கள் அக்கா 2 பேரும் செய்வோம் இருக்காங்க. இன்னொரு அக்கா அசைவம் சாப்பிடுவாங்க. இது சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்துலேயும் இது உண்டு. அதாவது ஒவ்வொரு காரணத்தினால அவங்க சைவமாக இருப்பாங்க. கருத்து ரீதியாக கொல்லாமை மீது இந்த வள்ளலார் சன்மார்க்க நெறிப்படி அதன் மீது உள்ள பிடிப்பின் காரணமாக, நம்பிக்கையின் காரணமாக கொல்லாமை கடைப்பிடிக்கிறதுங்கிறதுனால சைவமாக இருக்கிறவங்க கொஞ்சம் பேர், உடல் ரீதியாக ஒவ்வாமையினால் சைவமாக இருக்கிறது கொஞ்சம் பேர், இப்படி பல மாதிரி இருப்பாங்க. இதில் நீங்கள் வங்கத்து பார்ப்பனர்கள் இவர்கள் எல்லோரும் கொண்டாடுகிற துறவி விவேகானந்தர், அவர் சட்டர்ஜி அப்படிம்பாங்க. அது ஒரு வகையான பார்ப்பனர்கள். அவரே மீன் சாப்பிட்டதை பற்றி, தான் மீன் விரும்பி சாப்பிடுவேன், மீன் உணவை விரும்பி சாப்பிடுவேன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இப்போ மம்தா பானர்ஜி அவங்களும் ஒரு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான்.
அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்க, நான் வந்து சமைச்சு தர்றேன் மோடி அவர்களுக்கு, மீன் எனக்கு பிடிக்கும், நல்லா சமைச்சு தருவேன், எனக்கு மீன் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது வந்து இதில் வந்து யாரும் விமர்சிக்கிறதுக்கு வேலை இல்லை. அவரவர் வாழ்க்கையில் அவரவர் சமூகத்தில் அவரவருடைய சூழ்நிலை சந்தர்ப்பம் அவைலபிலிட்டி கிடைப்பது. இப்போ வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் சுவைக்காக சாப்பிடுகிறவங்க தேடி பிடிச்சி இன்னது வேணும்னு வாங்கி சாப்பிட்லாம். இப்போ பெருநகரங்களில் உள்ளவங்க பர்கர் அந்த மாதிரியான விஷயங்களை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்ற காலம் இது. ஆனால் ஏதாவது கிடைத்தால் இன்றைய பொழுதை போக்கிடலாம் அப்படிங்கிற ஏழைகள் வந்து உணவை தேர்வு செய்கிற இடத்துல இல்லை. அவங்களுக்கு கிடைக்கிற உணவை தான் சாப்பிட்றாங்க. அந்த நிலை வந்து இவர்கள் அதை பற்றி யாருமே யோசிக்கிறதே இல்லை, இந்த மாதிரி பேசுகிறவர்கள். இப்போ இந்த பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த பிறகு அது மாதிரியான ஏழை எளிய மக்கள் இப்போ மாட்டுக்கறி சாப்பிட்றது அப்படிங்கிறது நிறைய பேர் பெரிய நல்ல வசதியாக வேலை பார்க்குறவங்களும் சாப்பிட்றாங்க. மாட்டுக்கறி சாப்பிட்றது பரவலாக நிறைய பேர் சாப்பிட்றாங்க. உடல் ரீதியாக சில பேருக்கு அந்த சத்து வேணுங்கிறதுக்காக சில பேர் சாப்பிட்றாங்க. சில பேருக்கு பழக்கமே இருக்குது, சாப்பிட்றாங்க, நிறைய பேர் சாப்பிட்றாங்க. இது வந்து பிடித்து சாப்பிடுவது, அவங்களுக்கு ஒத்துக்குது அல்லது பிடிக்குது அல்லது தேவைப்படுகிறது, இப்படி பல்வேறு காரணங்களால் அவங்க சாப்பிட்றாங்க. இது வழக்கம். இப்போ ஆடு வெட்டுறோம், கோழி வெட்டுறோம், மீன் உயிர் தான், இன்னும் சொல்லப்போனால் காகரியே உயிர் தான், செடிகுடியே உயிர் தான். அப்படின்னா இதில் எப்படி நம்ம அதை கடைப்பிடிக்கிறது அப்படிங்கிற கேள்வி. அந்த சைவ இவங்க அந்த கோட்பாட்டுக்குள்ளேயும் போகலை. இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை குறிவைத்து வந்து மாட்டுக்கறி சாப்பிட்றோங்கிறது பெரும்பாலும் வந்து இஸ்லாமியர்கள், அப்புறம் வேறு சில அடித்தட்டு மக்கள், இது மாதிரியான சமூகத்தினர் தான் இதை நிறைய சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட சமூகத்தினரை குறிவைத்து தாக்குகிற வகையிலே, அவர்களை குறிவைத்து வந்து ஒடுக்குகிற வகையிலே தான் இந்த மாதிரியான பேச்சுகள், இந்த மாதிரியான இதையெல்லாம் வந்து பேசுகிறாங்க. ஏற்கனவே தெரியும், தமிழ்நாட்டில் வந்து ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஆட்சி காலத்தில் ஆடு கோழி வெட்ட தடைன்னு சொல்லி அதுக்கு தடை விதித்தாங்க. அதுக்கு கடுமையான எதிர்ப்பு வந்த பிறகு அதை வந்து திரும்ப பெற்றார்கள். இது தமிழ்நாட்டில் வந்து நீ அவ்வளோ எளிமையாக அந்த மாதிரியான பேச்சளவில் கூட அதை சொல்ல முடியாது. ஏன்னா தெரியும், உணவுங்கிறது அவரவர் தேவை, அவரவர் உரிமை. அது நீ இதைத்தான் சாப்பிடணும், நீ இதைத்தான் கொடுத்தணும்னு யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. இப்போ இன்றைக்கி கூட ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸில், நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் ஆங்கில நாளேட்டில் ஒரு செய்தி, கோவையில் வந்து அஜிதா அப்படின்னு ஒரு திருநங்கை கிட்டத்தட்ட 12 தனியார் கல்லூரிகளில் அவங்க வந்து படிப்புகளை சேர்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. 11 +2 பிறகு ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில், கலை அறிவியல் கல்லூரியில் சேர்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. 12 கல்லூரிகளில் வந்து அவங்கள வந்து இல்லை நீங்கள் சேர்த்துக்க முடியாதுன்ட்டாங்க. ஒரு சிலர் என்ன செய்யலாம், நீங்கள் ஆண் மாதிரி உடை அணிந்துட்டு வாங்க அப்படின்றாங்க. திருநங்கை இவங்க வந்து நீங்கள் வந்து ஒரு ஆண் மாதிரி உடையில் வந்தீங்கன்னா நாங்கள் உங்களை சேர்த்துக்கிறோம்ன்றாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் எப்படி இருக்கிறேனோ எனக்கு பிடித்த உடை அணிந்து வந்து படிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன், அப்படி சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா முடியாது, வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு தனியார் கல்லூரியில் இப்போ சேர்த்துருக்காங்க. அந்த செய்தி இன்றைக்கி வந்திருக்கு விரிவாக இந்த பிரச்சனையை பற்றி. அப்போ உடை வந்து அவரவர் விருப்பம், அவரவர் உரிமை. உணவு அதே மாதிரி தான். நீங்கள் இன்னதை தான் உடுத்தணும், இன்னதை தான் சாப்பிடணும் அப்படின்னு எங்கே நீங்கள் அப்போ தனி மனித உரிமைங்கிறதுக்கு அது இங்கே ஒன்றும் வேலையே இல்லையே. நீங்கள் அது ஒரு அடிமை நாடு தானே, சுதந்திர நாட்டில் அப்படி அது ஒரு பேச்சுக்கே வேலை இல்லையே, அது மாதிரி பேசவே முடியாது. ஆனால் இன்னொன்று என்ன சொல்கிறாரு, தலைகீழாக தொங்க விடுவேங்கிறாரு ஒரு உள்துறை அமைச்சர். அதாவது ஒரு குற்றத்தை பண்ணால், அது எந்த குற்றமாக இருந்தாலும் ஒரு குற்றத்தை பண்ணால் அவங்க காவல்துறையில் ஒப்படைச்சி, காவல்துறை போய் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி, நீதிமன்றம் என்ன தண்டனை, அரசியல் சட்டத்தின்படி என்ன அந்த குற்றத்துக்கு தண்டனையோ அதை கொடுப்பாங்க. அந்த தண்டனையை அவங்க இது பண்ணிக்குவாங்க, அதைப்படி தண்டனை அனுப்பிப்பாங்க. இது வந்து சட்டத்தின் ஆட்சி நடக்கிற நாட்டில் இது தான் நடக்கும். ஆனால் ஒரு கட்ட பஞ்சாயத்து கிராமங்களில் முரட்டத்தனமான எந்த விதமான ஒரு நாட்டோட தொடர்பே இல்லாமல் தனித்தீவாக சில கிராமங்கள் இருக்கும். அது அந்த மாதிரி கிராமத்தில் சில நாட்டாமைகள் வந்து அந்த காலத்தில், இந்த காலத்துலேயும் சில இடத்துல இருக்குது. அது நம்ம அந்த பஞ்சாயத்து பண்ணுறது சட்டவிரோதங்கிறதுனால இப்போ அது குறைஞ்சிக்கிட்டு வருது. அந்த மாதிரி நீ எதாவது பண்ணால் நான் தலைகளாக கட்டி தொங்க விட்டுருவேன், தோலை உரிச்சு உப்பு தடவினேன், உப்பு கண்டம் போட்டுருவேன், இப்படியெல்லாம் பேசுகிறது இருக்குல்ல, ஒரு நாட்டாமை பேசுவார். அது மாதிரி ஒரு உள்துறை அமைச்சர் நான் வந்து தலைகளாக கட்டி தொங்க விடுவேன் அப்படிங்கிறாரு.
என்ன அது ஒரு ஜனநாயக நாடு, அரசியல் சட்டத்தின்படி ஒரு நடந்து கொண்டு இருக்கிற ஒரு ஜனநாயக நாடு. சட்டத்தை காப்பதற்கு எத்தனையோ அமைப்புகள், காவல்துறை, நீதித்துறை, எத்தனையோ ஆணையங்கள், இப்படி எவ்வளவோ இருக்குது. அப்படி ஒரு நாட்டில் ஒரு உள்துறை அமைச்சர், அவர் சாதாரண அமைச்சர் இல்லை, உள்துறை அமைச்சர், உயிர் நாடி துறையை கையில் வைத்திருக்கிற ஒரு அமைச்சர் இப்படி பேசியிருக்கிறார். உண்மையிலேயே இது உண்மையிலே அவங்களுடைய இந்த பேச்சில் இது ஒரு புதிய உச்சத்தை எட்டி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது என்னென்னா, தோல்வி பயம் என்று இதை சொன்னால் ஒன்று. ஏன்னா இப்போ எல்லாருமே தெரிஞ்சிருச்சு என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு. 150 இல்லை 100லேருந்து 150க்குள்ளே வந்துருச்சு இப்போ உங்களுடைய பாரதிய ஜனதாவுக்கு கிடைக்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது. அந்த லெவலில் வந்ததுனால எதையோ பேசி இன்னும் அந்த இந்து முஸ்லீம் அந்த விரோதத்தை தான் அவங்க அரசியலாக செய்வதும், அதை பேசி அதன் மூலமாக வெற்றி பெறுவதுங்கிற அந்த அடிப்படைவாதமான அந்த போக்கை தான் அவங்க கடைப்பிடிக்கிறாங்க. இது ஒரு நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் இப்படி பேசியிருக்கிறது பல்வேறு தரப்புலையும் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. தேர்தல் வெற்றி தோல்வி ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு உள்துறை அமைச்சர் இப்படி பேசலாமா அப்படிங்கிற கேள்விக்கு தேர்தல் ஆணையமெல்லாம் அது அவங்க கையில் இருக்குது. அதனால் கண்ணு காது எல்லாத்தையும் புத்திக்கிட்டு பேசாமல் இருப்பாங்க, எதையும் கண்டுக்க மாட்டாங்கன்னு தெரியும் யார் புகார் செய்தாலும். ஆனால் இது மிகப்பெரிய மிக மோசமான ஒரு அணுகுமுறை, மிக மோசமான ஒரு நடவடிக்கை. இதை நாடு பார்த்து கொண்டு இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி, அதாவது அவங்களுக்கான குழியை அவங்களே விட்டுறாங்க, அதுதான் அர்த்தம். இதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. ஒரு உள்துறை அமைச்சர் பிரதமர் உருவாக்கி பேசினார். இப்போ உள்துறை அமைச்சர் நாட்டை அமைதிப்படுத்த வேண்டிய, சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்த வேண்டிய ஒரு நிலையில் அதிகாரத்தில் இருக்கிற, பொறுப்பில் இருக்கிற ஒரு உள்துறை அமைச்சர் இப்படி பேசியிருக்கிறார் என்பது தான் பெரிய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. நன்றி நண்பர்களே, மற்றொரு செய்தியுடன் விரைவில் சந்திப்போம்.